ஸோ இதை Redmi 3 ஆர்டர் பண்ணி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பாக்ஸ். இது வந்து ரீட்டைல் யூனிட் பாக்ஸ். இதுதான் நம்ம கடையில் வாங்கும் போல வரும். அது சைடில் பார்த்தீங்கன்னா Redmi 7ங்கிற பிராண்டிங். ஸ்னாப்ட்ராகன் 439ங்கிற ஒரு புது ப்ராசஸர் இந்தியாவுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் 7Aல கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 7000 போட்டிருக்கு, 6999 போட்டிருக்கு. பட் நம்ம வாங்கினது வந்து 5999 தான். ஜூலை 2019 பேக்கிங் தான். பரவாயில்ல, புது மொபைல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ உள்ளே பார்த்தோம்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு யூசர் மேனுவல் கிடைக்கும். யூசர் மேனுவல், சிம் எஜெக்டிங் டூல், இது ரெண்டும் தான் எல்லா மொபைலையும் பார்க்குறது தானே. இது ரெண்டையும் வழக்கம் போல் தூர வச்சுட்டு சிம் எஜெக்டிங் டூலை வச்சு சிம்மை குத்தி வெளியே எடுத்து ஸ்லாட்டை இப்போ நம்ம ஃபோனை ரீபூட் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச்சு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். 6000 ரூபாய்க்குலாம் ஃபுல் ஹெச்டியால் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப மட்டமான டிஸ்பிளேலாம் சொல்ல முடியாது. ஓகே, 6000 ரூபாய்க்கு ஓகேங்கிற இது லெவலில் தான் இருக்குது. படம்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. இது வந்து யாருக்குன்னா மேக்ஸிமம் கேமர்ஸ்லாம் இந்த மொபைல் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு மொபைல் வாங்குகிறேன், இல்லாட்டா ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு 6000 ரூபாயில் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னா இது வாங்கலாம். ஸோ உள்ளே நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா இது MIUIல பில்ட் பண்ணியிருக்காங்க வெர்ஷன். அதனால் நமக்கு வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு பைக்கு மேலே MIUI 10ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். கியூ வந்துருச்சு, பட் அது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்க, இன்னும் எல்லாத்துக்கும் அவைலபிள் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் இந்த மொபைல் கிடைக்கி. 2GB 16GB இன்டர்னல், 2GB 32GB இன்டர்னல். ஸோ இந்த மொத்தம் 2 வேரியண்ட்டில் இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது 32GB இன்டர்னல். நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25GB நமக்கு அவைலபிள் ஃப்ரீயாக கிடைக்கும் மெமரி. ஒரு நல்ல மெட்டல் பாடி, நல்ல கனகச்சித்தமாக நம்ம கைக்குள்ளே பொருந்துது. எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் பாடியை யூஸ் பண்ணி கிளாஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு இதாவது யூஸ் பண்ணலாம். கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, நார்மல் கிளாஸ் தான் இருக்குது. நாச்செலாம் இல்லை, நாச்சு டிஸ்பிளேலாம் கிடையாது. இப்போ மேலே கீழே ஒரு குறிப்பிட்ட பட்டை இருக்குது. இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்டில் 5 MP, பேக்கில் 13 MP கொடுத்துருக்குறாங்க. ஷட்டர் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ கேமரா வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஃபோனில் வந்து 180p குவாலிட்டி வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ரொம்ப முக்கியம்லாம் இல்லாமல் ஃபோக்கஸிங்கும் கரெக்டாக ஆகுது. இப்போ இந்த இலைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம ஆட்டோ வந்து 6000 ரூபாய்க்குள்ளே நம்ம இவ்வளோ கேமரா சாம்பிள்ஸ், இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். இதுக்கு மேலே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு நல்ல மொபைல் 6000 ரூபாய்க்குள்ளே எல்லோரும் ஒரு புதுசாக வீட்டில் யாரும் யூஸ் பண்ணுறாங்க, பெரியவங்களாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். 6000 ரூபா, மெமரி கார்டு போட்டுக்கலாம், 2 சிம் போட்டுக்கலாம், ஜியோ சப்போர்ட் இருக்குது, ஓல்டி சப்போர்ட்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கணும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. நம்ம ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் சீனு செல்வராஜுங்க லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.